அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த 2024 வருடம் 9/12 இந்த நாள் அன்னைக்கு காசி தீர்த்தம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. பொதுவாகவே இந்த தீர்த்தங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. அந்த வகையில் மீண்டும் 2025 ஆண்டின் அக்டோபர் மாதம் ராமேஸ்வர தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்பட்டது. பொதுவாகவே இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எத்தனையோ பொருட்கள் வச்சுருக்காங்க. இதில் முக்கியமாக மங்களகரமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா மஞ்சள், குங்குமம், வேல், திருநீர், இது மாதிரி தாலி, இது மாதிரி மங்களகரமான பொருட்கள் நிறைய வைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தற்போது மங்களகரமான தீர்த்தம், அதிலும் ராமேஸ்வர தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கு. இதனால் ரொம்பவே சுப பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற சொல்லுக்கு ஏற்ப இந்த குன்றன் மீது அமர்ந்த முருகப்பெருமான் கோவிலில் இது ஒரு மிக பெரும் ஆச்சரியமாகவே இருக்குங்க. அறுபடை வீடுகளை காட்டிலும் இந்த சிவன்மலையில் இந்த பொருள், இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிரபலமானது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கோவிலுக்கு அப்படின்னு புராணங்கள்லாம் நிறைய சொல்லப்படுது. இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில். நாம் ஒரு முறையாவது போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலில் இந்த சிவன்மலை கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சிவன்மலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு அடி விழுந்துக்கிட்டே இருக்கா? ஒரு விபத்து நடக்கிறது, அல்லது கடன் பிரச்சனையில் போய் மாட்டுறது, வேலை பறி போகிறது, வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவாக வருது, நம்ம ரொம்பவே பிரியமாக இருக்கக்கூடிய நம்ம கூடவே இருக்க ஒரு உறவு நம்ம விட்டு பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு சரியான நேரமாக இது இல்லை, தோஷ காலமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதை நம்ம சரி செய்யணும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ சிவன்மலை ஆண்டவர் கோவில் பற்றி பார்த்துட்ருக்கோம். முக்கியமாகவே சிவன்மலை அப்படின்னு சொல்கிறதால நிறைய பேர் இது சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில். இந்த சுப்பிரமணியருக்கு நாம் வழிபாடு செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா கோவில்கள்லையுமே விநாயகருக்கு தான் முதல் வழிபாடு, பிள்ளையாருக்கு முதல் வழிபாடு செஞ்சுட்டு தான் அடுத்த பூஜை எதுவாக இருந்தாலும் செய்வாங்க. ஆனால் இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு. முக்கியமாக இங்கு நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடியதை கண்கூடா நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த கடல் நீரை போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த கடல் நீர் மீண்டும் எப்போ மாற்றப்படும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் எப்போ வேணுமானாலும் மாற்றமடையலாம். அதனால் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அடுத்த பொருள் வரும் வரை நம்ம காத்திருக்கணும். நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது என்ன பொருள் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி, இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கிறது குறித்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. சரி, அதில் முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சற்றே கடினமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உழைப்பு பல விதத்தில் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண வாழ்க்கை மற்றும் நண்பர்களுடைய அன்பு ஆதரவை உங்களால் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற காரியமெல்லாம் உடனே நடக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நடக்காது.
அதே போல் உங்களுடைய துணையோட புரிதல் முன்பை விட இப்போ சிறப்பாக இருக்கும். சில காலமாக நீங்கள் எதிர்கொண்டு வரக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக நிவாரணம் பெறக்கூடியதாக இருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நேரம் செலவிட மற்றும் முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல காலமாக அமையும். உங்களை மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. நீங்கள் மேஷராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் மேஷராசிக்காரர்கள் மேஷம் என்று பதிவிடுங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவர்களோடு நேரம் செலவிட முடியும். அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பயணமும் உங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக அமையும். காதல் அல்லது திருமண உறவில் துணையோடு உறவு மேம்படும். கருத்து வேறுபாடு நீங்கும். சிறந்த தொழில் அல்லது வேலை தொடர்பாக சற்று சவாலான சூழ்நிலையை சந்திக்க நேரிடலாம். பொறுமையாக மற்றும் திட்டமிட்ட செயலோடு நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிதி விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் முதலீடு தொடர்பான சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் இனி வரக்கூடிய வாரத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் செயல்படுறது உங்கள் வாழ்க்கையில் இனிமையான அனுபவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைய போகுது. குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு முன்னேற்றமும் வணிக பயணங்களும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். கடினமான சூழல் உங்களுக்கு சாதகமானதாக மாறும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முதலீடு மற்றும் பயணங்கள் விஷயத்தில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும். வல்லுநர்களுடைய ஆலோசனையோடு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு உங்களுக்கு சிறப்பான லாபத்தை கொடுக்கும். மேலும் இனி வரக்கூடிய உங்களுடைய நிலை படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் அன்புக்கு உரியவர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கக்கூடிய வகையிலையும் வார இறுதியில் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசியை சார்ந்தவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தங்களுடைய வேலையில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். காதல் வாழ்க்கை மிகவும் சாதகமானதாக இருக்கும். துணையோடு புரிதல் அதிகரிக்கும். உங்களுடைய வேலையில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலம் இது. அதனால் சரியான திட்டமிடல் மற்றும் பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். திட்டமிட்ட பணிகள் எளிதாக முடியும். உங்களுடைய காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அலுவலகத்தில் பணி சுமை சிறப்பாக சமாளித்து முன்னேறுவீங்க என்றும் வரக்கூடிய காலகட்டம் இறுதியில் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் முன்னேற்றத்திற்கான சூழலும் உங்களுக்கு செயல்பாடுகள் மூலமாக அதிகமான மரியாதையும் பெறுவீங்க. வேலையில் நீங்கள் வெற்றியை காண நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு சில உறுதியான முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. இது உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய நிதிநிலை ரீதியாக பார்க்கும்போது நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சியில் நல்ல தகவல் கிடைக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் பயணங்கள் உங்களுக்கு இனிமையானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு நன்மையானதாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். வேலையில் சிறு சிரமங்கள் உண்டாகலாம். சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தை பார்க்கும்போது அலுவலகத்தில் உங்களுடைய வேலை மற்றவர்களால் பாராட்டும்படி இருக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வியாபாரத்தை பார்க்கும்போது வியக்கும்படியான உயர்வு ஏற்படலாம். தொழிலை மேம்படுத்துவதற்கான ஏற்றம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் இந்த நேரத்தில் பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகும். பெரியவர்களுடைய அன்பு கிடைக்கும். அதே போல் குடும்பத்துக்காக பண வரவை நீங்கள் அதிகரிக்க அக்கறையோடு உழைக்க வேண்டியது இருக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையோடு இறங்கலாம். உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதும் முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.